கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபையின் சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம்ம ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆகும். அன்பு தேவஜனமே, நமக்கு சமாதானமும் அமெரிக்கையும் சுகமும் ஆகும். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது உண்மை என்றால் நிச்சயம் அவரை நாம் துதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையும் அவருடைய கனத்துக்கான பாத்திரமாய் நாம் மாறுவது உண்மை. தேவகுமாரா, தேவகுமாரா, என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா, praise the Lord. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. எல்லோரும் உற்சாகமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். செம்மையானவரை பார்க்கும் பொழுது அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இன்றைக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். உடைந்த பாத்திரமாய் இருக்கிறேனே அப்பா, அது உமக்கே தெரியுமே. தேவன் பயன்படுத்துகிறீர். இது யாருக்கு புரியும்? ஆண்டவனை நிச்சயமாய் பயன்படுத்த போகிறார். ஆமென். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். இவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்கள் இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்கள் இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்கள் இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. நீங்கள் இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இத உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்கள் இல்லாமல் என் பொழுதும் விடியாதே. நீங்கள் இல்லாமல் என் பொழுதும் விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க.
பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர். நாம் அவரை துதிக்கும் பொழுது சமாதானமற்ற நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். அவராலே எல்லாம் கூடும். என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாரும் கரலை செடி விடுவோம். அப்பா, உம்மால கூடாதது ஒன்றுமே இல்லை. கடல் மேல நடந்த தேவன் நீர் அல்லவா? எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிற தேவன் நீர் ஒருவராகும். கரலை தட்டுவோம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்திலே அவரே அவர் அடைக்கலம். அவர்தான் நமக்கு அவர் என் வைப்பராக இருக்கிறார். அவர் என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கடல் மேல் நடந்தே கடும் புயல் அடக்கினீர். சாத்தானை ஒடுக்கினீர். சர்வவல்ல தேவன் நீர். கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவர், சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவர். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கொடுமே, எல்லாம் கொடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. வார்த்தை கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஒருவேளை நம்முடைய காரியங்கள் சமாதானமற்ற நிலைமையிலே இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை தயவு செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு பார்க்கின்ற சத்தியம்,
தன்னுடைய எஜமான ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தயவு செய்ய வேண்டும் என்றதான விண்ணப்பத்தை தன் ஊழியக்காரன் ஆண்டவருக்கு முன்பாய் பிரதிபலிக்கும் பொழுது ஆண்டவர் மகிமை நிறைந்தவராயிருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தை ஆவலோடு கூட கேட்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிற அன்பின் மக்களோடு என் இயேசு பேசுவார். ஏசாயா 32 அதிகாரம் 17 வசனம் வாசிக்க கேட்போம். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். நீதியின் கிரியை சமாதானமும் என்றும் உள்ள பலன் அது அமெரிக்கையும் சுகமுமாம். அன்பு தேவ ஜனமே, நாம் நீதியோடு கூட காரியங்களை செய்யும் பொழுது அது நமக்கு அமைதலையும் சுகத்தையும் தருகிற ஒரு சமாதானத்துக்குரிய காரியமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றதான வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 12 வசனத்திலிருந்து வாசிப்போம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அன்பு தேவஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படியாய் தெரிந்து கொள்ளப்படுகின்ற வசனம் மீண்டும் வாசிங்கள் 12 வசனத்தை. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஆண்டவர் நமக்கு தயவு செய்கிறவராயிருக்கிறார். நீதியின் கிரியை சமாதானம். ஒருவேளை நம்முடைய காரியங்கள் சமாதானமற்ற நிலைமையிலே இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை தயவு செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு பார்க்கின்ற சத்தியம், தன்னுடைய எஜமான ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தயவு செய்ய வேண்டும் என்றதான விண்ணப்பத்தை தன் ஊழியக்காரன் ஆண்டவருக்கு முன்பாய் பிரதிபலிக்கும் பொழுது ஆண்டவர் மகிமை நிறைந்தவராயிருக்கிறார். இன்றைக்கு அமர்ந்து கொண்டு சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மக்களோடு கூட என் இயேசு பேசுவார். ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் ஆண்டவர் அருள் செய்யும்படியாய் தயவு செய்கிறதான தேவனிடத்தில் நீங்கள் கேட்பது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று ஒரு விண்ணப்பம். இன்றைக்கும் உங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் நீதியின் கிரியை சமாதானம், நீதியோடு கூட ஆண்டவரிடத்தில் பேசுவது உண்மை என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தேவைகளை ஆண்டவர் நிறைவு செய்வார். நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தை, நீங்கள் சிந்திக்காத காரியத்தை நீங்கள் ஆண்டவரை முன்வைத்து கடந்து போகும் பொழுது மகிமை நிறைந்தவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நின்றேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்கள். இங்கே ஒரு அனுபவத்தை பார்க்கும்படியாய் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கின்றதான ஒரு அனுபவம். இங்கே ஊழியக்காரன் செய்கின்ற காரியத்தை பாருங்கள். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீரை மெல்ல புறப்பட்டு வருவார்கள். ஆகவே ஒரு கூடுகின்ற இடத்தில் அவர் நிற்கிறார். பெண்கள் எந்த இடத்திலே கூடுவார்களோ அந்த இடத்திலே நிற்கிறார். ஏன்? தண்ணீர் மிகவும் அவசியம். பெண்கள் கூடுகின்ற இடம் அதுவாய் இருக்கிறது. நாமும் கூட நமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் ஒரு கூடுகை நமக்கு தேவை. திருச்சபை என்றதான கூடுகையிலே நாம் ஏன் வருகிறோம்? நம்முடைய காரியங்கள் தயவு செய்கிற தேவன், நம்முடைய காரியங்களை அருள் செய்கிற தேவன். நிச்சயமாய் ஒரு கூடுகை இடத்திலே வரும்போது காரியங்கள் கிடைக்கும். அடுத்த வசனம் சொல்கிறது,
நான் குடிக்க குடத்தை சாய்க்க வேண்டும் என்று ஆ, நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அழகான ஒரு வார்த்தை வாசிக்க கேட்டோம். இங்கே இவர் நிற்கிற நோக்கம் தன் எஜமானுடைய மகனுக்கு பெண் கொள்ளும்படியாய் நிற்கின்ற சூழ்நிலை. இங்கே அவர் தனக்குள் நினைக்கிறதான காரியம் என்னவென்றால், தனக்கும் தண்ணீர் கொடுக்க வேண்டும், நான் கடந்து வந்ததான ஒட்டகத்திற்கும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், ஒரு பண்பு மிக்கதான காரியத்தை அவர் தீர்மானிக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் கூட சில எதிர்பார்ப்போடு கூட திருச்சபைக்கு வருகிறோம், ஆண்டவரிடத்திலே வருகிறோம். அந்த எண்ணங்களை நிறைவு செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு ஒருவரே. அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது, அவரிடத்தில் பேசும் பொழுது காரியங்கள் கிடைக்கும். ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவரை முன்வைத்து செய்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் நீ விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை சமாதானமற்ற நிலைமையில் இருக்கிறாயா? ஒருவேளை இன்னுமாய் என்னுடைய குடும்பத்தில் சுகமில்லை என்றதான சூழ்நிலை இருக்கிறாயா? நீதியின் கிரியை சமாதானமும் என்றுமுள்ள பலன், அந்த பலன்தான் அமெரிக்கையும் சுகமுமாம். இன்றைக்கு நம்மிடத்திலே ஒரு நீதியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நாம் நீதியை தெரிவித்துக் கொள்ளக்கூடாதபடி நாம் நம்முடைய சுய எண்ணத்தில் சுய சிந்தலே வாழ்வது உண்மை என்றால், ஆகவே தான் காரியங்கள் இன்னுமாய் வாய்க்க பெறவில்லை. ஒரு தீர்மானத்தோடு கூட வருகின்ற ஒரு அனுபவம். நாமும் கூட ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஒரு தீர்மானத்தோடு கூட வர வேண்டும். உங்களுடைய காரியத்திற்கு தயவு செய்தருளும் என்று சொல்வது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் நீதியின் கிரியை சமாதானம் என்றதான வார்த்தைக்கு ஆண்டவர் செவிசாய்த்து காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவரே, எனக்கு இன்னுமாய் சமாதானம் இல்லை, என்னுடைய மகனுக்கு திருமணம் ஆகவில்லை, என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்றதான சூழ்நிலை உனக்கு இருப்பது உண்மை என்றால், நீ எந்த காரியத்தை ஒரு ஊழியக்காரிடத்திலே சொல்லுகிறாயோ, அந்த ஊழியக்காரன் உனக்காய் தன் எஜமானுக்காய் எப்படி ஜெபித்து ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற ஒரு அனுபவத்திற்குள்ளே அவர் கடந்து போகிறார். அவர் சொல்லுகின்ற காரியம், எனக்கும் என்னுடைய ஒட்டகத்திற்கும் யார் நீர் கொடுக்கிறார்களோ, தண்ணீர் கொடுக்கிறார்களோ அவளே என்றதான காரியத்தை அவர் தீர்மானிக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். ஆயத்தப்படுத்துகின்ற அனுபவம். அன்பு தேவஜனமே, நீ ஆண்டவருக்கு முன்பாய் உன் காரியங்களை வைப்பது உண்மை என்றால், நீ என்ன தீர்மானிக்கிறாயோ அதை நிறைவு செய்யும்படியாய் ஆண்டவர் உனக்காய் ஆயத்தப்படுத்தும்படியாய் காரியங்கள் நிறைவு பெறுகின்ற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவு செய்ய போகிறார். ஏனென்றால், ஆண்டவரே தயவு செய்தருளும் நீதியின் கிரியை சமாதானம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்யும்படியாய் ஆயத்தப்படுத்தப்பட்டதான பெண் தன் தோளிலே குடத்தை சுமந்து கொண்டு வருகிறதான காரியம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த பெண் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தால் அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு ஏறி வந்தாள். அன்பு தேவஜனமே, இந்த பிள்ளையினுடைய தன்மையை பார்க்கும் பொழுது மிகவும் ரூபவதியாய் அழகு நிறைந்தவளாய் இருக்கிறார். அவள் தன் குடத்தில் தண்ணீரை நிரப்பி ஏறி வருகின்ற அனுபவம், சுமந்து வருகிற அனுபவம், நிரப்பப்படுகின்ற அனுபவம், ஏறி வருகின்ற அனுபவம். இன்றைக்கு நீ எதை சுமந்து கொண்டு வருகிறாய் என்பதை
ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எதை சுமந்து கொண்டு எதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். நிரப்புகின்ற அனுபவம், தண்ணீர் குடம் மாத்திரம் நிரப்புகின்ற அனுபவம் அல்ல, இந்த பெண்ணை எதிர்நோக்கி கொண்டு வந்ததான அவருடைய எண்ணத்தை ஆண்டவர் நிரப்புகிறார். பிள்ளையினுடைய எண்ணத்தை நிரப்புகிறார். இன்றைக்கு நீதி, கிரியை, சமாதானம் என்றதான வார்த்தை ஒரு அமைதல் உண்டாகும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாயோ, எதை எதிர்பார்க்கிறாயோ அதை செயல்படுத்துகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு. நாம் அவரிடத்திலே ஆண்டவரே தயவு செய்தருளும் என்று அவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். உண்மையாய், உத்தமமாய் ஆண்டவரிடத்திலே பேசுவது உண்மை என்றால், தேவனே என் எஜமானுக்கு என்றதான ஒரு தயையை உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்துவிடத்திலே பேசும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை நிறைவு செய்வார். நாம் யாரிடத்திலோ போய் கேட்கிறோம், தேவையற்ற இணைப்புகள், தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற பிரச்சனை நமக்கு கிடைக்கிறது. ஆனால் இயேசுவிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நிறைவு செய்கிற தேவனாயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும். உன்னுடைய குடத்தில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் குடிக்க தர வேண்டும். யோசித்து பாருங்கள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு தர வேண்டும். யோசித்து பாருங்கள். முதலாவது நிற்கிறார், இப்பொழுது ஓடி வருகின்ற அனுபவம். நீ ஆண்டவர் பாதத்தில் நிற்கும் பொழுது, ஆண்டவரோடு கூட பேசும் பொழுது, உன்னுடைய காரியங்கள் கிடைக்கும்படியாய் ஆண்டவர் தயவு செய்யும் பொழுது நீ ஓடி வருகின்ற அனுபவம், அதிலே உன்னுடைய தாழ்மை வெளிப்படுத்த வேண்டும். அன்பு தேவ ஜனமே, நீ தாழ்மையோடு கூட ஆண்டவரிடத்திலே காரியங்களை கேட்டு ஆண்டவருக்கு முன்பாய் ஓடுவது உண்மை என்றால், ஆண்டவர் உனக்காய் காரியங்களை நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். எந்த பெண்மணி எனக்கும் என்னுடைய ஒட்டகத்திற்கும் தண்ணீர் கொடுக்கிறாளோ அவள்தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு உகந்தவள் என்றதான ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்க ஆண்டவரிடத்தில் கேட்டு விண்ணப்பித்து தயவு செய்யும் என்று கேட்கின்ற அனுபவம் நம்மிடத்தில் இருப்பது உண்மை என்றால், இன்றைக்கு எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறதாம், உன் குடும்பத்தில் நிறைவேறப் போகிறதாம். ஒருவேளை உன்னுடைய காரியங்கள் இன்னுமாய் மாறாய் இருக்கிறதே, இன்னுமாய் காரியங்கள் நடக்கவில்லையே என்ற சூழ்நிலையை ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் இன்னுமாய் நடக்கவில்லை? உன்னுடைய சுய சிந்தையிலே, உன்னுடைய சுய ஞானத்திலே நீ ஓடி வருகிறாய். இன்றைக்கு நாம் பேசுவோமா? கிரியை செய்கிற தேவன், நீதியின் கிரியை, சமாதானம் என்று சொல்கிற தேவன் அல்லவா? ஆண்டவரே என் எஜமானுக்கு தயவு செய் அருளும் என்று தன் ஊழியக்காரன் எப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது அவர் எதிர்பார்க்கின்ற காரியம் நடக்கும்படியாய் காட்சிகள் காணப்படுகிறது, நடக்கும்படியாய் காரியங்கள் தோன்றப்படுகிறதாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். அன்பு தேவஜனமே, ஒரு பெண்ணினுடைய குணாதிசயங்கள் பார்த்தீர்கள் என்றால், இவள் நல்ல ரூபவதி, அழகு வாய்ந்தவளாய் இருக்கிறாள். இவர் கேட்கிறார், ஊழியக்காரன் கேட்கிறார், உடனே சொல்லுகின்ற காரியம் ஒரு மகிழ்ச்சியான காரியம். அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே, வார்த்தையிலே தாழ்மை. இன்றைக்கு உன்னுடைய காரியம் ஏன் இன்னுமாய் நிறைவேறவில்லை? உன்னிடத்தில் தாழ்மை இல்லை. அன்பு பிள்ளையே, உன்னுடைய காரியம் நிறைவேறாததற்கு காரணம் உன்னிடத்தில் தாழ்மை இல்லை. குடியும் ஆண்டவனே என்று சொல்கிறது மாத்திரமல்ல, சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தால். உடனடியாக, மறு வார்த்தை இல்லை, நீ யார் என்று கேட்கவில்லை,
உன்னுடைய தாகத்தை தணிக்க முடியாது, நான் கடந்து போக வேண்டும் என்று வீணான வார்த்தை பேசவில்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவரே என் எஜமானுடைய காரியத்தை தயவு செய்து அருளும் என்று ஊழியக்காரன் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் தடையில்லாதபடி மகிமையான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். இவரும் தாழ்மையாய் கேட்கிறார். அந்த பெண்ணானவள் தாழ்மையாய் சொல்கிறார், குடியும் என் ஆண்டவனே என்று சொல்லி தன் கரத்தில் இருக்கிறதான குடத்தை இறக்கி தண்ணீர் கொடுக்கின்ற அனுபவம். உண்மையாய் இன்றைக்கு நீ அப்படிப்பட்டதான தாழ்மை உள்ளதான ஒரு மகளாய் இருப்பது உண்மை என்றால் உன்னுடைய காரியத்தை ஆண்டவர் நிறைவு செய்ய போகிறார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்வார் யார் என்று நினைக்கிறாயா? என்னுடைய பிள்ளைக்கு உதவி செய்வார் யார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? உனக்கென்று ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை நியமித்து ஊழியக்காரனை அனுப்பி உன்னிடத்தில் இருக்கிறதான காரியத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனுடைய வல்லமை இன்றைக்கு விளங்குகிறதாம். அடுத்த வசனம் சொல்கிறது, கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். அன்பு தேவஜனமே, கொடுக்கின்ற அனுபவம் அது வித்தியாசமான அனுபவம். ஊழியக்காரனுக்கு மாத்திரமல்ல, ஊழியக்காரரோடு கூட வந்திருந்ததான ஒட்டங்களுக்கும் கொடுப்பேன் என்று அந்த பிள்ளை ஓடி தண்ணீர் தொட்டியில் தண்ணீர் எடுத்து கொடுக்கிறாள். எத்தனை பெரிய பணிவு! இதுதான் கிறிஸ்துவம் என்பது. நீதியின் கிரியை சமாதானம் என்பது நீ நீதியை செய்யும் பொழுது நன்மை உனக்கு ஆண்டவர் கொடுப்பாராம். அதுதான் சமாதானம், அதுதான் அமைதல். அந்த குடும்பத்திலே ஒரு அமைதல் காணும்படியாய் எஜமானுக்காய் ஊழியக்காரன் ஓடி வருகிறார் அல்லவா? அந்த எண்ணத்தை தயவு செய்து அருளும். தேவனுக்கு முன்பாய் விண்ணப்பிக்கிறதான விண்ணப்பம் கேட்கும்படியாய் எந்த காரியத்தை இவர் நினைத்தாரோ அந்த பெண்ணிடத்திலே இப்படிப்பட்டதான குணாதிசயங்களை இன்றைக்கு உன் மகனுக்காய் இயங்குகிறாயா? உன் மகளுக்காய் இயங்குகிறாயா? ஆண்டவர் நிச்சயமாய் ஏற்ற துணையை கொடுப்பார். தயவு செய்தருளும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது உண்மை என்றால் இன்றைக்கு உன் குடும்பத்தில் அமெரிக்கை உண்டாக போகிறதாம், சமாதானம் உண்டாக போகிறதாம். ஏன் தெரியுமா? அந்த பெண்ணானவள் எத்தனை இணக்கம் பிடித்ததான பெண், எத்தனை தாழ்மை உள்ள பெண். அந்த பெண்ணுடைய தாழ்மை பார்க்கும் பொழுது ஊழியக்காருடைய உள்ளம் பொங்கிற்று, சந்தோஷம் அடைகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்கம் பண்ணினாரோ இல்லையோ என்று மௌனமாயிருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். இங்கே பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிற அனுபவம் மாத்திரமல்ல, தான் கொண்டு வந்ததான வெகுமதிகளை பிள்ளைக்கு போடுகின்ற அனுபவம். ஒருவேளை நினைக்கிறாயா, என்னுடைய மகளுக்கு காரியம் இல்லையே போடுவதற்கு நன்மையான இந்த சூழ்நிலை, இப்பொழுது கோல்டு ரேட் ஏறி போய் கொண்டே இருக்கிறது, இந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட காரியம் நடக்குமா நினைக்கிறாயா? கலங்காதே அன்பு தாயே, அன்பு மகளே, உன்னை கொண்டு தான் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்ய போகிறார். உன்னை கொண்டு தான், உன்னுடைய தாய்மை அல்லவா, நீ எவ்வளவாய் தாழ்மையாய் இருக்கிறாய், நீ எவ்வளவாய் ஆண்டவருக்காய் ஓடுகிறாய், ஆண்டவருக்காய் காரியங்களை செய்கிறாய் என்பது நேசறிந்தவராய் இருக்கிறார். நீ கலங்காதே. உனக்கு சேர வேண்டிய காரியத்தை ஊழியக்காரன் கொண்டு வருகிறார். எல்லாவற்றையும் உன் கரத்திலே கொடுத்து காரியங்களை செய்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. வைக்கோலும் தீவினமும் வெட்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றால். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, பிரியமானவர்களே, அன்பு தேவஜனமே, அந்த பிள்ளை அழகான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த தன்மை, அந்த தாழ்மை. அவர் கேட்கிறார், இன்றைக்கு உன் வீட்டில் ராத்தங்க வேண்டும். ஏன் எதற்கென்று கேட்கவில்லை. ஏனென்றால் இவள் உத்தமம், வந்திருக்கிற ஊழியக்காரனும் உத்தமம்.
விசாரிக்கவில்லை. வாங்கள், உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய ஒட்டகத்திற்கும் தேவையான காரியங்கள் வைக்கோல் இருக்கிறது, நீங்கள் வந்து தாராளமாய் தங்கலாம். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். இதுதான் கிறிஸ்துவம். அன்பு தேவஜனமே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ ஒரு ஜெபத்தோடு கூட நீ வருவது உண்மை என்றால், ஒரு கூடுகைக்குள்ளே வருவது உண்மை என்றால், ஆண்டவர் உன் நினைவு மாத்திரமல்ல, அந்த பிள்ளையினுடைய நினைவு மாத்திரமல்ல, உனக்கு உண்டாக வேண்டிய காரியத்தை எப்படி எஜமானுடைய ஊழியக்காரன் அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த பெண் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து கொண்டு போய், உங்களுக்கு மாத்திரமல்ல உன்னுடைய ஒட்டகத்திற்கும் தேவையான காரியங்கள் வைக்கோல் இருக்கிறது என்று சொல்லும்போது அந்த ஊழியக்காரன் தலை குனிந்து பணிந்து கொள்ளுகின்ற அனுபவம். நீ யாரிடத்திலும் தலை குனிய வேண்டிய அவசியமே அல்ல. நீ இயேசுவிடத்திலே கேட்டால் போதும், நீ ஆண்டவரிடத்திலே சொன்னால் போதும், ஆண்டவரே தயவு செய்யும் என்று நீ சொன்னால் போதும், தேவனுக்கு முன்பாய் நீ முழங்கால் படியிட்டு கேட்பது உண்மை என்றால், உனக்கு நீதியின் கிரியை சமாதானம். நீ நீதி செய்கிறாய் அல்லவா, நன்மை செய்கிறாய் அல்லவா, நேர்மையாய் இருக்கிறாய் அல்லவா, உண்மையாய் இருக்கிறாய் அல்லவா, உத்தமமாய் இருக்கிறாய் அல்லவா, உனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ராஜா. ஊழியக்காரன் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுக்கு மகனுக்கு பிள்ளை பார்க்க வேண்டும் என்று கடந்து போகும்போது அவர் நினைத்ததான காரியத்தை ஆண்டவரே நிறைவு செய்யும்படியாய், பார்க்கும்படியாய், அந்த பெண்ணுக்கும் அப்படிப்பட்டதான சௌந்தரியம், அழகான ரூபம் உள்ள பெண் தன்னுடைய தாழ்மை வெளிப்படுத்தினார் அல்லவா? இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்டதான பெண்கள் அழுது கொண்டு காணப்படுகிற சூழ்நிலை தான் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வசனம், இந்த சத்தியத்தின் திருவார்த்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மணமகனையும் கொடுக்க போறதுக்காய் நன்றி ராஜா. தன்னுடைய எஜமானுக்காய் ஓடி வந்த ஊழியக்காரன் அல்லவா, அவர் நினைத்த வண்ணமாய் தன்னிடத்தில் இருக்கிறதான பொருட்களை கொடுக்கிற காரியம் மாத்திரமல்ல, அந்த பிள்ளை மீண்டுமாய் சொல்லுகிறதான ஒரு அழைப்பு, என் வீட்டிற்கு வாங்கள் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, தங்குவதற்கு இடம் கொடுப்பேன் என்று சொல்லுகிற காரியம் மாத்திரமல்ல, உன்னோடு கூட வந்திருக்கிறதான ஒட்டகத்திற்கும் வைக்கோல் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரன் தலை குனிந்து உமக்கு முன்பாய் பணிவு காணப்படுகிறது அல்லவா? ஆமாண்டவரே, இன்றைக்கு பெண் கொள்ளும்படியாய், பெண் எடுக்கும்படியாய் ஒரு குடும்பங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. இந்த குடும்பங்களுக்கு ஆண்டவரே பொருளாதாரம் இல்லை என்ற சூழ்நிலை இருக்கலாம். ஒரு பொருளாதாரத்தோடு கூட ஆண்டவரே ஒரு மணமகனை நீ கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, அந்த மணமகளுக்கு எல்லா காரியத்தையும் நிறைவு செய்து கொடுக்க போகிற தேவனாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமாண்டவரே, அநேக மக்கள் அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு காரியம் நடக்குமா? நிச்சயம் நடக்கும். அவரால் செய்யக்கூடாத காரியம் அல்ல. நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே, தயவு செய்தருளும் என்று ஆண்டவருக்கு முன்பாய் விண்ணப்பிப்பது உண்மை என்றால், உன்னுடைய பிள்ளை எவ்வளவாய் தாழ்மையாக இருக்கிறாளோ அந்த தாழ்மைக்கேற்ற வண்ணமாய் காரியங்களை நடப்பிக்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. அவரிடத்திலே நீங்கள் பேசிவிட்டீர்கள். ஆண்டவர் தயவு செய்வார், நன்மையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள், குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அப்பா, நீர் பேசினதற்காய் நன்றி ராஜா. அப்படியாய் அழுது கொண்டிருக்கிற குடும்பத்திற்கு காரியங்களை நிறைவு செய்ய போகிறீரே, நன்றி ராஜா. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஐக்கியமும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.